நீங்க கடையில வாங்கி சாப்பிட்றதை விட வீட்லயே நீங்க எப்படி அவ்வளவு அருமையா ஜவ்வரிசி வத்தல் போடுறதுங்கிறது தான் ஒரு வீடியோங்க. இந்த ஜவ்வரிசி வத்தல் இது மாவு ஜவ்வரிசியா இருந்தாலும் சரிங்க, அப்புறம் நைலான் ஜவ்வரிசியா இருந்தாலும் சரிங்க, பாயசத்துக்கு பண்ணோம்ல அதுவா இருந்தாலும் சரிங்க. இதை நம்ம ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு அரைக்கலாம் வேணாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஊறினா மட்டும் போதுங்க. ஊற வச்சு இது பாத்தீங்கன்னா 1 கிலோ நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு அப்படியே நம்ம இதை எடுத்து கூழ் காய்ச்சிடலாம். இது கிட்டத்தட்ட நல்லா ஊறட்டும், ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஊறட்டும். அப்படியே எடுத்து ஊற வச்சு கூழ் காய்ச்சது எப்படின்றத பார்த்துடலாம். வேக வைக்க இதெல்லாம் வேணாம், வேக மட்டும் வச்சா போதும். சில பேர் அரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஈஸியா எப்படி போடுறதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஈஸியா பண்றதே கஷ்டமா தெரியுதுன்னு சொல்றீங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டமான வேலையும் ஈஸியா எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம், கஷ்டமான வேலையா நினைக்க வேணாம். நிழல்லே கூட உணர்த்திடலாம். இப்ப இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சோடனே இது ஊறி எப்படி நம்ம இதை கூழ் காய்ச்சி காய போட்டு எப்படி வறுத்து சாப்பிட்றது வரைக்கும் இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். எந்த ஜவ்வரிசி வேணாலும் வாங்கிக்கலாங்க. இது எதுக்கு போடணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி, இட்லி நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாவு ஜவ்வரிசி தான் இதுங்க. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திடலாம். கவனமா மேல எதுவும் சிந்திராம போடலாம். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப வேலையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி குக்கர்லயும் வச்சிடலாம். இதை நீங்க அப்படியே இதை நல்லா கிண்டி விட்டு குக்கர்ல கூட வச்சிடலாம். இப்ப இதை அப்படியே கிண்டிடலாம். இப்ப இனிமே இப்போதைக்கு அடுப்பை வேகமா வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கடைசியா மட்டும் அடுப்பு சிம்ல வச்சா போதும். இதை நல்லா அப்படியே கிண்டிட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது போக போக நல்லா திக்காயிரும். நம்ம பாயசம் ரெடி பண்றோம்ல அந்த அளவுக்கு தாங்க. ஒருத்தருக்கு சில பேருக்கு சில டேஸ்ட்டுங்க. ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப ஈஸியா தான் பண்ணிடலாம், ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க. இது நம்ம வெயில் இருக்கும் போதே தான் போடணும் அப்படின்லாம் இல்ல, நிழல்லையே கூட உணர்ந்துரும். 2 நாள்லயே நீங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமா கூட நீங்க இதை போட்டு வச்சீங்கன்னாலுமே அப்படியே ஈஸியா ஒரே நாள்லயே உணர்ந்துரும், ஈஸியா காத்துலயே. இது நல்லா ஓரளவுக்கு பாதிக்கு மேல ரெடி ஆயிடுச்சு. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். உப்பு நீங்க எப்ப வேணாலும் முன்னாடியே கூட போடுறதா போட்டுக்கலாம். ஆனா என்னன்னா உப்பு நிறைய இருக்கிற மாதிரி பாத்திரக்கூடாது. நம்ம மிச்சத்துக்கெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுல மட்டும் 1 பாயிண்ட் உப்பு கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இதை போடணும். இப்ப நான் அதே அளவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் மறுபடியும் இன்னொரு வாட்டி 2 நிமிஷம் கழிச்சு கரைஞ்சோன்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, உங்களுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி நல்ல ஃபுல்லா எல்லாமே வெந்துருச்சு. அதாவது 75% அந்த கஞ்சி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஜவ்வரிசியும் முத்து முத்தா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா இதாயிரும். ஆனா இதை விட வேணாம் அப்படி தோணுச்சுன்னா நீங்க அரைச்சு போட்டுக்கணும். இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி செஞ்சிருக்கேங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. இது பாத்தீங்கன்னா இந்த மிளகா விதை, அதை மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். ஏன்னா இது கலர் ஆயிரும்ன்றதுக்காக வேண்டி நான் காரத்துக்காக வேண்டி இதை மட்டும் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் அரைச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை குறைன்னு லைட்டா 2 ஓட்டு ஓட்டி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நீங்க இல்ல மிளகாயவே நீங்க நுணுக்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். மிளகாய் அதாவது வெறும் வர மிளகாயை மட்டும் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுனா இதே கலர்லயே இருக்கும், அதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி போடுறேன். உங்களுக்கு இதுலயே கலர் கலராகவும் இருக்குங்க. நம்ம கலர் வேணும்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துட்டு கலர் கலரா போட்டுக்கலாம். நிறைய ஜவ்வரிசி வத்தல்லாம் போடுறதுலாம் கலர் கலரா, சில பேர் கலரா வேணும்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஃபுட் கலர் சேர்த்து போட்டுக்கலாம். இது அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இது இன்னும் கொஞ்சம் காஞ்சோன்னு, இன்னும் கொஞ்சம் ஆறணும்னா இன்னும் திக்கா வரும். பாருங்க, நல்ல அருமையான ஒரு கலர் பாருங்க. ஒரு வத்தலும் அப்படி பார்க்கும்போதே பார்த்தோன்னே அப்படி இருக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி நம்ம செய்யறது. அதுக்காக தான் இது செய்யறேன். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சிருக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதை
இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லா அப்படியே முடிச்சாதான் இருக்குது. கொஞ்சம் நல்லா முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்ப நம்மளுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இது வந்து சீட்டுங்க, இது வத்தல் சீட்டுன்னு சொல்லி கடையில கேட்டா கிடைக்குதுங்க. கரெக்டா இதே அளவுக்கே வந்துரும் உங்களுக்கு. சப்போஸ் இல்ல உங்களுக்கு அளவா வேணும் அப்படின்னு தோணுனா இந்த மாதிரி வத்தல் கூட வச்சுக்கோங்க. சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் இலகிரும், சில இதெல்லாம் இலகிரும். இது கொஞ்சம் நொச்சு வேலை தான், ஆனா இது கரெக்டா மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க. கரெக்டா இதே மாதிரியே வச்சு எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க. உங்களுக்கு இதை விட அழகா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதை திரும்ப மறுபடியும் எடுத்துட்டு இதே மாதிரியே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்களேன், ஒரு அளவா இருக்குல்ல, அதுக்காக தான். சில பேர் வந்து கொஞ்சமா போடுறோம், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன், வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு. ஏன்னா நிறைய போடுவோம்ல, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க கொஞ்சமா போடுறதா இருந்தா இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்க, அந்த மாதிரி வலையில வச்சு மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரே அளவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நெடுவலும் போட்டுடலாம். இது வந்து நீங்க வந்து துணியில போடுறதுனாலும் போடலாம், ஆனா துணியில போட்டீங்கன்னா நல்லா காஞ்சோன்னு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜவ்வரிசி வத்தல் மட்டும், அதுக்காக தான் சொல்றேன். நிழல்லையே கூட உணர்த்திடலாம். இதை நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க நிழல்லையே கூட உணர்த்திடலாம். பாருங்க இவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. இதை எடுத்து இப்படியே போட்டு எடுத்து வைக்கும்போது கரெக்டா. இப்ப இதே மாதிரியே எல்லா வழி நெடுகளும் போட்டுட்டு இதை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டிடுறேன். வத்தலை வலையில மறந்துட்டு வச்சுட்டேன். வலையெல்லாம் இனிமே வைக்க மாட்டேன், சும்மாவே எடுத்து வச்சுட்டுருவோம். டக்குன்னு எடுத்து வச்சுடலாம் கரெக்டான அளவா. ஓகே, எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான் மட்டும் வைக்கல, இந்த வலையில தம்பிங்க 2 பேர் எடுத்து வச்சாங்க. நான் மட்டும்தான் இதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சரிங்களா? அவ்வளவுதான், இப்ப போட்டு முடிச்சிட்டோம். இப்ப நல்லா காஞ்ச உடனே பாத்திரலாம். வெயில்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை, நிழல்லையே கூட நீங்க போடுறதா போட்டலாம். வீட்லயே ஈஸியா காஞ்சிடும், பாத்தாருனாலே போதுங்க. நம்ம எப்படி போட்டுக்குவோம், வீட்டுக்குள்ள எல்லாம் அங்க போடவே இடமே இருக்காதுங்க. அதுக்காக வந்து மேல பண்ணி போட்டேன். நம்மளுக்கு வீட்டுக்குள்ள உள்ள அடிக்கடி வேலை நேரம் இருந்துட்டே இருக்காதுல்ல, வேலை இருந்துட்டே இருக்கும்ல, அதுக்காக வேண்டி இப்ப நம்ம போட்டோம். அது மெதுவாக காயிட்டோம். நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வத்தல் நல்லா காஞ்சிச்சுங்க. ஜவ்வரிசி வத்தல் வீடியோ போடலான்னு ஒரு வாட்டி நான் ரெடி பண்ணும் போது எல்லாமே மழை வந்தது ஒண்ணு. 2வது வாட்டி அந்த காய வச்சு எடுக்க வைக்கும் போது ஒரு வீடியோ எடுக்கலாம்னா செய்யறதுல கஷ்டம் இல்லைங்க, அதை வீடியோ எடுக்கிற நேரத்துல நேரம் முடிக்கும். வீடியோவுக்கு ஆள் இருக்க மாட்டேங்குது, அதனால இருக்க முடியல. அதான் விஷயம். அதுக்காகவே நான் மறுபடியும் வீடியோ போட்டேங்க. இந்த வாட்டியும் அந்த சீட்ல இருந்து எடுக்கிறத காட்ட முடியல உங்களுக்கு. என்னன்னா ரொம்ப ஈஸி. ஒண்ணு வந்து நம்ம வத்தல் சீட்ல தான் போட்டிருந்தோம். இப்படியே வெந்தோடனே அப்படியே நல்லா தூக்கிட்டு வந்துருங்க. சும்மா அப்படியே ஈஸியா எடுத்துடலாம். வரப்போற நாட்கள்லாம் அடுத்தடுத்து போடுறதுலயும் நான் வந்து சரிங்களா? இப்ப வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு, இந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே இந்த பவுடர் எதுவும் போடாம ரெடி பண்ணது. அதாவது இந்த பச்சை மிளகாய், ஜீரகம் எதுவும் போடாம பண்ணது. அதனால இந்த கலர் இந்த மாதிரி இருக்கு, இந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கும். காஞ்சிச்சான்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தோம்னா. இன்னும் எண்ணெய் காயல, ஒரு 2 நிமிஷம் காஞ்சிட்டோம். இப்ப இதை போட்டுடலாம்.
கொஞ்சம் கூட உடையவே இல்லை, அப்படியே வந்துருச்சு நல்ல ஈஸியா. இது ஏன் உடையவே இல்லைன்னா இது வத்தல் ஷீட்ல போட்டோம்ல, அதனால வேண்டி அருமையா வந்துருச்சுங்க. துணியில போட்டிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது. சரிங்களா, இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். எண்ணெயில எல்லாம் போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க. ஃபர்ஸ்ட் போடுறவங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பழகுறவங்க அப்படின்னா தொடக்கம் போட்டுறாதீங்க, எண்ணெய் தெரிச்சிரும். ஒரு வாரத்துக்கு இல்ல 15-20 நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தோசை இந்த கரண்டில வச்சு கூட மெதுவா உள்ள இறக்கிக்குங்க. ரொம்ப ஈஸி. நீங்க இது அழகா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குதுங்க. நேரம் இருக்கும்போது ஒண்ணா எடுக்கிறேன் நான், அதனால என்ன சொல்லியிருக்கோன்றது தெரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப ஈஸி. நீங்க இதை குக்கர்ல கூட போட்டுக்கலாங்க, நீங்க அரைச்சும் பண்ணலாம். ஆனா அதை விட இது ஈஸி தான், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இதை ஒரு வாட்டி காட்டிடுறேன். இது பாத்தீங்கன்னா எதுவுமே போடாம போட்டோம்ல, அதோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்றது. இது பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி, இது பாத்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசிங்க. நிறைய பேர் கேட்பீங்கல்ல, அந்த ஜவ்வரிசி தான் போடணுமா இந்த ஜவ்வரிசி தான் போடணுமான்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக வேண்டி 2 ஜவ்வரிசிலையுமே போட்டுருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆஃப் பண்ண அந்த சூட்லயே நம்ம இதை போட்டு எடுத்துட்டோம். சரிங்களா, வத்தல் போட்டு காட்டியாச்சு. இருக்கிற வத்தல் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டிட்டே வர்றேன். இன்னும் வரப்போற நாட்கள், இன்னும் வெயில் நாள் முடியவே இல்லை, அதுக்குள்ள எவ்வளவு போட்டு காட்ட முடியுமோ என்னால போட்டு காட்டுறேன். அடுத்து நிறைய சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நீங்க நிறைய பேர் இப்ப பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயங்க. ஒரு சின்ன சின்ன தொழில் நுணுக்கங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா இதே எடுத்துட்டு போயிடலாம். அந்த நுணுக்கங்களை தான் நான் ஒன்னொன்னுலயுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணீங்கன்னா இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பிசினஸ் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பிசினஸ் பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நிறைய. அடுத்து அப்பளம் செய்யறது, வீட்டுல இருந்து எப்படி அப்பளம் செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ரொம்ப ஈஸி. வெளியில அப்பளம் மட்டும் டெய்லி அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க அப்பளம் செய்யும் போது அதுல சோடாப்பு கண்டிப்பா வெளியில இருக்கிற இடங்கள்ல சேர்த்திருப்பாங்க. அப்பதான் அந்த அப்பளம் உப்பி வரும். அப்பளம் இல்லாம சாப்பிடாதவங்களே இல்லை அப்படின்னு சில பேர் எல்லாம் பழகி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யற வத்தல் சாப்பிட்டு பழகுங்க. அப்பளம் செய்யற வீடியோ வேணும்னா நான் இந்த லிங்க்ல கொடுத்துட்றேங்க, தேவைப்படுறவங்க என்ன போய் பார்த்துக்கலாம். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.